வணக்கம் நண்பர்களே. டிஜிட்டல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று உலகம் முழுவதும் பல லட்சம் மக்களை பாதிக்கும், ஆனால் பொதுமக்களிடையே அதிகம் அறியப்படாத ஒரு நீண்டகால குடல் அலர்ஜி நோயான குரோன்ஸ் டிசீஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடி வயிற்று வலி, நீடித்த வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறைதல், சோர்வு, மலம் கழிக்கும் போது இரத்தம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது குரோன் டிசீஸின் அறிகுறிகளாக இருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் குரோன் டிசீஸ் என்றால் என்ன, ஏன் ஏற்படுகிறது, முக்கிய அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சை என்னென்ன, உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறைகள் மாற்றங்கள், சிக்கல்கள், தடுப்பு மற்றும் பராமரிப்பு, இதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். இந்த குரோனிக் டிசீஸ் என்பது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், அதாவது ஐபிடி எனப்படும் நீண்டகால குடல் அலர்ஜி நோய்களில் ஒன்றாகும். இந்த நோய் வாய் முதல் மலக்குடல் ஆனஸ் வரை செரிமான பாதையின் எந்த பகுதியையும் பாதிக்கலாம். ஆனால் அதிகமாக சிறுகுடலின் இறுதி பகுதி, அதாவது டெர்மினல் இளம் மற்றும் பெருங்குடல் கோலான் பாதிக்கப்படும். இந்த அலர்ஜி தான் குடலின் முழு சுவரையும் பாதிக்கக்கூடும். இதை தான் நம்ம குரோன் டிசீஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த குரோன் டிசீஸ் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோய்க்கு சரியான காரணம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் முக்கிய காரணிகளாக கருதப்படுவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் தவறான செயல்பாடு. இந்த இம்யூன் சிஸ்டம் தவறாக செயல்படுவது தான் இதோட மெயின் காரணம். அப்புறம் ஜெனட்டிக் மரபணு காரணிகள், குடும்ப வரலாறு, சுற்றுச்சூழல் காரணிகள், புகைப்பிடித்தல், குடல் நுண்ணுயிர் சமநிலை மாற்றம், அதாவது கட் மைக்ரோபயம், இதெல்லாம் தான் இந்த நோய் வருவதற்கான காரணங்களாக கருதப்படுகிறது. இது யாருக்கு அதிக ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் குரோன் டிசீஸ் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதினர் 15 முதல் 30 வயது உள்ளவங்களுக்கு இந்த குரோன் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. புகைப்பிடிப்பவர்கள், அதாவது ஐபிடி குடும்ப வரலாறு உள்ளவர்கள், சில மரபணு மாற்றங்கள் உள்ளவர்களுக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தலாம். இதுக்கான முக்கிய அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நீடித்த வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் எடை குறைதல், பசியின்மை, அதிக சோர்வு, காய்ச்சல், மலத்தில் இரத்தம், சிலருக்கு ஆசன வாய்ப்பகுதியில் வலி அல்லது சீல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம், குழந்தைகளில் வளர்ச்சி தாமதம், இதெல்லாம் தான் இதோட முக்கியமான அறிகுறிகளாக கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரோனிக் டிசீஸ் வகைகள் இருக்குது. இந்த நோய் பாதிக்கும் இடத்தை பொறுத்து அதை வகைப்படுத்துகிறாங்க. என்னென்னா இலிட்டியஸ், இலோகோலிட்டஸ், கோலிட்டஸ், கேஸ்ட்ரோடியோனல் குரோன் டிசீஸ், ஜிஸ்னோலியாட்டிஸ்னு இப்படி இதை வகைப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய பரிசோதனைகள், அதாவது மருத்துவ வரலாறு, அதாவது உங்கள் டாக்டர் உங்களோட மருத்துவ வரலாறை பற்றி கேட்பாங்க. அதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லி கொடுக்கணும். அப்புறம் உடல் பரிசோதனை செய்ய சொல்லுவார். அப்புறம் இரத்த பரிசோதனை செய்ய சொல்லுவாங்க. அப்புறம் மலம் எடுத்து மல பரிசோதனை செய்ய சொல்லுவாங்க. கோலனோஸ்கோப்பி அல்லது பயோஸ்பி எடுக்க சொல்லுவாங்க. சிடி என்ட்ரோகிராஃபி, எம்ஆர்ஐ என்ட்ரோகிராஃபி, கேப்சூல் எண்டோஸ்கோப்பி தேவையானால் இதெல்லாம் தான் இதுக்கான முக்கிய பரிசோதனைகளாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்படும். இந்த குரோனிக் டிசீஸோட சிகிச்சைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோன் டிசீஸை முழுமையாக குணப்படுத்தும் சிகிச்சை தற்போது வரைக்கும் இல்லை. ஆனால் இதில் பல அறிகுறிகளை கட்டுப்படுத்த முடியும் மற்றும் நோய் தீவிரமடைவதையும் குறைக்க பல சிகிச்சைகள் உள்ளன. ஸோ இந்த மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இம்யூனோ மாடுலேட்டர்ஸ், பயாலஜிக் தெரப்பி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது சில அறிகுறிகள் நல்ல இதாகிடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அப்புறம் ஊட்டச்சத்து சிகிச்சை, இது எல்லாம் தான் இதோட சிகிச்சைகளாக பார்க்கப்படுகிறது. இதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு இன்னும் சிகிச்சை தற்போது வரைக்கும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சில அறுவை சிகிச்சைகளும் தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. சில நோய்களில் குடல் அடைப்பு, ஃபிஸ்டுலா, அப்சஸஸ், கடுமையான இரத்தப்போக்கு மருந்துகளில் கட்டுப்படுத்த முடியாத நிலை,
இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா முக்கியமாக அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கான உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா, குரோன் டிசீஸ் உள்ளவர்கள் ஒரே மாதிரியான உணவு முறையை அனைவருக்கும் பொருந்தாது. பொதுவாக எளிதில் ஜீரணமாகும் உணவுகள், சாதம், மெலிந்த புரதச்சத்து, வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, போதுமான தண்ணீர். இந்த உணவு திட்டத்தை மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணரின் ஆலோசனைப்படி நீங்கள் அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு முறை பொருந்தாது. ஸோ உங்களோட மருத்துவரும் உணவியல் நிபுணரையும் ஆலோசித்து நீங்கள் உணவு எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமாக தவிர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, புகைப்பிடித்தல், அதிக மதுபானம், அறிகுறிகளை அதிகரிக்க உணவுகள், மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்துகளை நிறுத்துதல், இது போன்றவைகளை நீங்கள் மெயினாக தவிர்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில சாத்தியமான சிக்கல்கள் இருக்குது இந்த குரோன் டிசீஸ்னால. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிகிச்சை இல்லாமல் நிறைய நாள் இதை வச்சுட்டு இருந்தோம்னா, குடல் அடைப்பு, ஃபிஸ்டுலா, அப்சஸ், ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை, விட்டமின் B12 குறைபாடு, எலும்பு பலவீனம், பெருங்குடல் புற்றுநோய் அபாயம், நீண்ட கால IBD உள்ளவர்களுக்கு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை இந்த குரோன்ஸ் டிசீஸுக்கும் அல்சரேட்டிவ் கோலிட்டிக்ஸுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. இந்த குரோன் டிசீஸ் செரிமான பாதையின் எந்த பகுதியையும் பாதிக்கும், குடலின் முழு சுவரையும் பாதிக்கலாம். ஆனால் இந்த அல்சரேட்டிவ் கோலிட்டிஸ் பெருங்குடலை மட்டும்தான் பாதிக்கும், குடலின் உள்புற அடுக்கை மட்டும் பாதிக்கும். ஸோ இதுக்குள்ள 2 வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. அப்போ தான் அறிகுறிகளை நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி மருத்துவரை அணுக ஈஸியாக இருக்கும். அப்புறம் சில நம்பிக்கைகளை பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் இப்போ நானாக இருந்தாலும் சிலது யோசித்துருவேன். அது மாதிரி சில மக்கள் நம்பிக்கை என்னென்னா, குரோன் டிசீஸ் தொற்று நோய் அப்படின்னு யோசிப்பாங்க. தவறு. அது ஒரு இடம் மற்றவருக்கு பரவாது குரோன் டிசீஸ். அது நம்மள்கிட்ட திருப்பி திருப்பி நமக்கு தான் வந்துட்டே இருங்க. அது டிகர் பண்ணுற உணவுகள் இருக்கும்போது நமக்கு தான் திருப்பி திருப்பி வரும். உணவால் மட்டும் குரோன் டிசீஸ் வரும்னு நினச்சது அதுவும் தவறு. உணவு மட்டும் காரணம் அல்ல. நோய் எதிர்ப்பு மண்டலம், மரபணு மற்றும் பிற காரணிகளுக்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் அறிகுறிகள் குறைந்தால் சிகிச்சை தேவையில்லை. தவறு. நம்ம எல்லா நோய்க்கும் அறிகுறிகள் குறைந்தால் சிகிச்சை தேவையில்லைன்னா மருத்துவர் கூறியபடி தொடர்ந்து கண்காணிப்பும் சிகிச்சையும் அவசியம். ஸோ இது மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, எப்படி இது உடனடியாக மருத்துவம் அணுகணும். உங்களுக்கு கடுமையான வயிற்று வலி, அதிக இரத்தப்போக்கு, தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும், கடுமையான வயிற்றுப்போக்கு, நீரிழப்பு அறிகுறிகள், உடல் எடை வேகமாக குறைதல், இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி மருந்துகள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அப்புறம் இந்த குரோன் டிசீஸ் ஆரோக்கியமாக வாழ என்ன நம்ம பண்ணணும், இது ஒரு முக்கியமான பகுதி. மருத்துவர் கூறிய மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். மருத்துவர் எவ்வளோ நாள் மருந்து எடுக்க சொல்கிறாங்களோ அவ்வளோ எடுக்கணும். முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவு முறை பின்பற்றணும். போதுமாக நல்ல தூக்கம், ஓய்வு எடுக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கணும். மன அழுத்தம் எல்லாமே நம்ம இதை டிகர் பண்ணும். புகைப்பிடிப்பதை முழுமையாக நிறுத்திடணும். குடும்பத்தினரின் ஆதரவு மற்றும் நேர்மறையான மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வழிமுறை. இந்த குரோன் டிசீஸுடன் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நோய் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு குடலில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதோ வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு அப்படின்னு மட்டுமே தெரியுமே. சிலவங்களுக்கு நிறைய நோய்களை பற்றி தெரியாது. இந்த வரிசையில் இதுவும் ஒரு நோய், குரோன்ஸ் டிசீஸ். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அது என்னன்னு பாருங்கள். நீங்கள் போட்டு குழப்பிக்காங்க. நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இதுக்கான முக்கியமான சிகிச்சையாக கருத. நண்பர்களே, இந்த குரோன் டிசீஸ் நீண்ட கால குடல் அலர்ஜி நோயாக இருந்தாலும் சரியான மருத்துவ சிகிச்சை, சீரான உணவு முறை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையால் பலர் நல்ல வாழ்க்கை தரத்துடன் வாழ முடியும். உங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, உடல் எடை குறைதல் அல்லது மலத்தில் இரத்தம் போன்ற அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் குடல் நோய் நிபுணர், அதாவது கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிஸ்ட்டை போய் பார்த்து சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய குடல் ஆரோக்கியம் பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குவோம். நண்பர்களே, உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஆதரவு தந்தால் தான் நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க.
ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோவை உங்கள் நண்பர் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கியமான விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு டிக்சன் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும், அதை பாருங்கள். உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு, நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.